சவுந்தரராஜன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள். சார் வணக்கம். உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு மேற்பார்வை செய்யும் அப்படின்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாருங்க? ஓகே, இல்ல இது இந்த ஏற்கனவே வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிச்சுட்டு இருந்ததை எடுத்து சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து சிபிஐ வந்து என்ன நடந்திருக்கிறது அப்படின்றதை மேற்கொண்டு விசாரிக்கும். உண்மை எப்படி இருந்தாலும் வெளியில வந்துதானே ஆக போகுது. அங்க என்ன நடந்துச்சு, எதனால் இந்த உயிரிழப்புகள் அப்படின்றதெல்லாம் மினிட் பை மினிட் எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட். அதை தாண்டி யார் என்ன விசாரணை செய்தாலும் உண்மை வெளிவரப் போகிறது. இது வந்து அவர்களுக்கு பெருத்த பின்னடைவு, தவாக்காவிற்கு தான் இது பெருத்த பின்னடைவு. ஏன் அப்படின்னா டைரக்டா பிஜேபியோட கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. இப்போ அங்கதான் உட்காந்து பாஜக இப்போ டைரக்டா திரு விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. அதே நேரத்தில் இதுல அரசியல் நிலைப்பாடெல்லாம் இல்ல, அவசியத்தின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்க தாவேக்க தரப்புக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை பேசினாங்க சற்று நேரத்துக்கு முன்னாடி. சார், அதுதான் சொல்றேன், சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை வந்து வலிந்து கூட்டணிக்கு யார் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். கூட்டணி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது அதிமுகவும் பாஜகவும். இப்ப சிபிஐ வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது, எப்படி இயங்கி கொண்டிருக்கிறதுன்றத பத்தி எல்லாம் நம்ம வந்து விரிவா பேசவே வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக அறிவார்கள். ஸோ அப்படிதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை வந்து இதுக்கு வந்து அரசியல் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி எல்லாம் எதையுமே எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது என்ன நடந்தது என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். இதுல வேற யாரும் வந்து இது வந்து இவர்களுக்கு வெற்றி அவர்களுக்கு வெற்றின்னு திரு விஜய் அவர்கள் வந்து தவறே செய்யல, தாவேக்கா அவருக்கு இதுல பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா உச்சநீதிமன்றம்? இல்லையே. ஒரு விசாரணை அமைப்பு எடுத்துட்டு இன்னொரு விசாரணை அமைப்பு இதை விசாரிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன விசாரணையின் முடிவுல என்ன வருதுன்றத பாப்போம். திரு விஜய் அவர்கள் தான் சொன்னாரு சிபிஐ விசாரணைனா அது வந்து ஆற போடுறது 5 வருஷம் 6 வருஷம் ஆகும் அப்படின்னாரு. இப்போ இந்த சிபிஐ விசாரணையை வரவேற்பாரா இல்ல இதுவும் வந்து ஆற போடக்கூடிய விஷயம் தானா அப்படின்றத அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அது படுத்துவாரான்னு நமக்கு தெரியாது. ஓகே, மிக்க நன்றி திரு சரவணன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்கள். சார் வணக்கம். கரூர் சம்பவ வழக்குல சிபிஐ